ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா, வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு. இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, 10th அல்லது ஐடிஐ முடிச்சவங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் 2013 இப்படிதான் இருந்துச்சு. அதற்கு அப்புறம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. அதாவது 10th பிளஸ் ஐடிஐ அல்லது 10th அல்லது சிசிஐ முடிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் திரும்ப என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எப்போதும் போல 2019 எப்படி வந்துச்சோ அதே மாதிரி 10th அல்லது ஐடிஐ முடிச்சவங்க எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா 10th முடிச்ச அனைவரும் எழுதுங்க. 10th ஐடிஐ முடிச்சவங்க கண்டிப்பா எழுதுங்க. ஸோ இது வந்து 10th எழுதக்கூடிய படிச்சவங்க மட்டும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எழுதுங்க. இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு தான். நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா 23/1/2025. ஓகேங்களா? ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸ் விட்டுட்டாங்க. ஷார்ட் நோட்டீஸ்ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன், அதாவது டேட் அப்ளை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஜனவரி 23, அது இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 22 வரை என்ன பண்ணலாம், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப நோட்டிபிகேஷன் வரப்போது அப்ளை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இந்த மந்த் லாஸ்ட் மந்த் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான தேர்வு முறை எப்படி இருக்கும், இதுக்கான வயது வரம்பு. ஓகே, வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா 36 வயது வரைக்கும் 36 வயது வரைக்கும் என்ன பண்ணீங்க எழுதிக்கலாம். இது இல்லாம ஏஜ் ரிலாக்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இப்ப ஜெனரல் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஓபிசி ஒரு 3 வருஷம், எஸ்சி எஸ்டி ஒரு 5 வருஷம் இருக்கும். அது வச்சு ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்கு. அதையும் கரெக்டா பார்த்து வச்சு. ஓகேவா? அப்ப எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த ஏஜ் எப்ப பாத்தீங்கன்னா 1/1/2025 பொறுத்து உங்களுடைய ஏஜ் எவ்வளவு பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதோட வேகன்சி எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 32,000. ஓகேவா? கண்டிப்பா 32,000 தாண்டி தான் வரும். ஏன்னா வேகன்சி அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் நிறைய ட்விட்டர் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வரும்போது 32,000 வேகன்சி விட்டு அதிகமான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால வேகன்சி பத்தி கவலைப்படவே தேவையில்ல. வேகன்சி நமக்கு நல்லாவே வரும். உங்களுக்கு 10th சொன்னதே மிகப்பெரிய விஷயம். 10th மட்டும் படிச்சவங்களுக்கு இந்த குரூப் டி கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10th அப்ளை பண்ண முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அதை அப்டேட் பண்ணி 10th அப்ளை பண்ணலாம். ஐடிஐ முடிச்சாலும் அப்ளை பண்ண சொல்லிட்டு அப்டேட் வந்து இப்பதான் வந்திருக்கு. ஸோ அதுக்கான நோட்டீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் நீங்க போய் படிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இருக்கிற செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமேல ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஒரே ஒரு சிபிடி எக்ஸாம். சிபிடி எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல். இவ்வளவுதான் ப்ராசஸ். ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகேவா? இந்த பிசிக்கல் டெஸ்ட் பார்த்தா உங்களுக்கு என்ன குவாலிஃபை தான். மித்தபடி இங்க மார்க்ல எதுவும் கிடையாது. ஓகேவா? அவங்க சொல்றது கரெக்டா பண்ணணும். ரன்னிங் இருக்கும், அதே மாதிரி ஒரு வெயிட் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மித்தபடி எது மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் அது கரெக்டா பண்ணாலே போதும், அவன் பாஸ். நமக்கு எது மெயின், சிபிடி எக்ஸாம் தான் மெயின். அப்ப இந்த சிபிடி எக்ஸாம் தான் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா கட் ஆஃப் 100க்கு கிட்டத்தட்ட 60க்கு மேல போயிடுச்சு. ஓகே, அப்ப நல்லா நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா இந்த முறை போட்டியில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த வேகன்சியும் முன்ன விட கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்கும்போது கட் ஆஃப் கண்டிப்பா கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா பிளான் பண்ணி படிச்சோம்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ குரூப் டி தேர்வு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மற்ற சைட்ல இருந்து, அதாவது நார்த் சைட்ல இருந்து நம்ம ஜோன்ல நிறைய பேர் அப்ளை பண்றாங்க, எழுதுறாங்க. ஏன்னா இங்க போட்டிகள் குறைவா இருக்கு, அதனால அப்படி எழுதுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த முறை நம்ம படிச்சு நமக்கான வேலையை நம்முடைய ஏரியால நம்ம வாங்கணும். அதை நினைச்சு நல்லா படிங்க. நம்ம ரயில்வே துறையில தமிழகம் கண்டிப்பா வேலைக்கு போகணும். அதே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்க. ரொம்ப எளிமையான தேர்வு தான். ஒரே ஒரு தேர்வு தான். அதுல என்ன கேட்க போறான், கணக்கு, ரீசனிங், அறிவியல், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், அவ்வளவுதான். மொத்தம் 100 கொஸ்டின் கேட்க போறான். 100 கொஸ்டின் உங்களுக்கு அதிகபட்ச வரைக்கும் அடிங்க. மினிமம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகேவா? மினிமம் ஒரு 70க்கு மேல கொண்டு போயிருக்கேன். கட் ஆஃப் எப்படி நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற நம்ம நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்காக நம்மளுடைய தமிழ் ஆக்சன்ல ரெகுலரா வீடியோ கொடுத்துட்டு இருக்கும். அந்த வீடியோவும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன பேட்டர் கேட்டோம் அதே பேட்டர் தான் வரக்கூடிய தேர்வு கேட்பான். இது நல்லா தரவு வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா குரூப் டி தேர்வு லெவல் 1 தேர்வு 10th முடிச்சாலும் அப்ளை பண்ணலாம். அப்ப அவங்களுக்குலாம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு செய்தியை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுவேன். நன்றி.